வணக்கங்க. 12/6/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவுகளில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. பல்லு கடைமுளைப்புங்க. கிர்ரும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. கிர்ரும் தார்பார்க்கரும் கிராஸு 3வது ஈத்து மாடு. 9 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. 10 நாளில் கன்று போட்டுரும். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளினுடைய அளவு குறைஞ்சபட்சம் 10 லிட்டர், அதிகபட்சம் 13 லிட்டர் கறவைங்க. அந்தளவுக்கு நல்ல தோகமடி இருக்குதுங்க, நல்ல படர்மடி இருக்குதுங்க. நம்ம வைக்கிற அடர் தீவனமும் முறையான கன்று ஈனியதிலிருந்து முறையாக அதை பராமரிக்கிறத பொறுத்து அந்த கறவை திறன் வந்து ஒரு நாளைக்கு 10லிருந்து ஒரு 13 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல குணவனமான மாடுங்க. கிர்ரும் தார்பார்க்கரும் கிராஸு லோக்கல்லையே இருந்த மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. தரமான மாடு, நல்ல குணங்க, நல்ல காம்போர்ஸில் இருக்குதுங்க. அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். 10 to 13 லிட்டர் கறவையில் மாடு தேடுறவங்களுக்கு ஏற்ற அருமையான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 63,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனமான மாடுங்க, நல்ல தோல் நைஸுங்க. புறமடி பாருங்கள், அருமையான மடி செட்டுங்க. பள்ளிக்கூடம் வந்து எல்லா பக்கம் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. பால் தேவைக்காக நாட்டு மாடுகள் விரும்புகிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டர் பால் வீட்டுக்கு தேவைப்படுது, ஒரு 6 லிட்டர் பால் வெளியே ஊற்றணும், இதுலேருந்து ஒரு வருமானம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஈரோடு மாவட்டம் டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் லிட்டரு வந்து 80 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவை மாவட்டத்தில் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. நம்ம ஊரில் கிராமத்தில் நம்ம வீட்டில் வந்து 70 ரூபாய்க்கு நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான விற்பனையில் விற்கிதுங்க. நாட்டு மாட்டு பாலை நம்மளால் மதிப்பு கூட்டல் செஞ்சு வீட்டுக்கு பயன்படுத்த முடிஞ்சாலும் நல்லதுங்க. மார்க்கெட் பண்ண முடிஞ்சாலும் பன்னீர், நெய் எல்லாமே நல்ல விலைக்கு போகுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. மயிலை மாடுங்க. வட்டக்கொம்பு அமைப்பு. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க. 10 நாளில் கன்று போட்டுரும். மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 2+2 4 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல வால் இறக்கம், மடிவால் சுத்தம், குணத்தில் அருமையான மாடுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் கைவிட்டு நீவிக்கலாம். காங்கை மாடு விரும்புகிறவங்க நல்ல குணவனத்தில் அருமையான மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கை மாடு வேணும், பொறுமையான மாடாக இருக்கணும், குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் தான் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்குங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாமுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் கறக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 550ங்க. ட்ரை தீவனம் 45 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1100ங்க. கடந்த ஒரு 25 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா வெட் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய 6 பொருட்களில் 60% வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு திப்பி மாவு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அதனுடைய விலை வந்து கடுமையாக ஏறிட்டே இருக்கிறதுனால 550 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 570லிருந்து 75 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது, வரக்கூடிய லோட்லேருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சூழலாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. பர்கூர் மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் 2, சாயங்காலம் 1.5, ஒரு 3.5 லிட்டர் வரைக்கும் பீச்சிக்கலாம். பர்கூருங்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து மேலே மலைகளில், பர்கூர் மலைகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனம் தான் பர்கூர் மாடுகள்ங்க. அதில் எல்லா மாடுகளும் குணமான மாடுகளாக அமையிறது இல்லைங்க. இந்த மாடு எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். லோக்கல்லே இருந்த மாடுங்க. நல்லா கறக்கக்கூடிய மாடு. நாட்டுக்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க.
பர்கூர் மாடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்கள குணமான மாடாக நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியான மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடி உயரம் தான் இருக்குங்க. வீட்டுக்கு அடக்கமாக நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல குணவனத்தில் நல்ல மடியால் சுத்தத்தில் மாடு தேடுறவங்களுக்கு அருமையான மாடுங்க. ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், மாட்டை வச்சுருக்க முடியும். அளவான தீவனம் இருந்தால் போதுங்க. காலையில் ஒரு தடவை வைக்கப்புல், இடையில வந்து ஒரு தட்டு இருந்தால் 2ஆக பிரித்து போடலாம். மாலையில் கொஞ்சம் வைக்கப்புல் அல்லது பசும்புல் போடலாம். 2 நேரம் அளவான தவிடு காட்டினீங்கன்னா போதும், அருமையாக வீட்டுக்கு பாலை கறந்துக்கலாம். நாட்டு மாட்டு பாலே கொடுக்கணும், அதுவும் வந்து பர்கூர் மாடு வந்து விரும்பி வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடு. விலை 36,000. ஈத்து 3 ஈத்து, சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் 10 நாள் ஆகும். நாட்டு கன்று போடும், 4 காம்பில் பால் வரும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. சாகிவால் சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்தில் 1,10,000 ரூபாய்க்கு நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. மாடு சேலம் மாவட்டத்தில் 2 ஈத்தை கறந்துட்டாங்க. இப்போ ஈன்னா 3வது ஈத்துங்க. மாட்டிற்கு வட இந்திய செனை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க, சாகிவால் ஊசி தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கன்று போடுற கேரண்டி கொடுக்குறோம். கறவைக்கு கன்று போட்டால் 10 நாளைக்கு அணைச்சி கறக்கணும், அப்புறம் அணைக்காமல் கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தலையீத்தில் முழுமையாகவே அணைக்காமல் கறந்துருக்கிறாங்க. 2வது ஈத்தில் கொஞ்ச நாள் அணைச்சும் கொஞ்ச நாள் அணைக்காமையும் அப்படி கறந்துருக்கிறாங்க. அதனால் கன்று போட்டால் 10 நாளைக்கு அணைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் பக்குவமாக பழகிருச்சா நீங்கள் எப்போவுமே அணைக்காமல் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10லிருந்து 13 லிட்டர் கறவை கறக்குங்க. சாகிவாலில் ப்ரீடு குவாலிட்டியான மாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 3வது ஈத்து 9 மாதம் சினை, 20 நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆனால் கன்று போட்டால் ஒரு 10 நாள் மட்டும் அணைச்சி கறக்கணும். மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். தலையீத்தில் 1,10,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு சாகிவால் ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க. உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணமான சாகிவால் சினை மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லையே வந்து ஒரு நாட்டு மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு மாடுங்க. 9 மாத சினை, நல்ல குணமுங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். மடி பாருங்கள், நல்ல படர் மடியாக காம்பு இடைவெளியோட தெளிவாக இருக்குது. 10 நாளில் கன்று போட்டுரும். தலையீத்து பல் வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லுலேருந்து 6ஆம் பல்லுங்க. 9 மாத சினையில் இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. லோக்கல் மாடு நல்ல கறவைத்திறன் வர்ற மாதிரி நல்ல மடி செட்டில் நல்ல அளவு லட்சணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்களில் நல்ல மடி செட்டில் அருமையான மாடுங்க. நல்ல குணவனமான மாடு. ஒரு 10 ஈத்து 15 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக கறக்குங்க. வச்சு பீச்சுறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு 10 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடுங்க. நல்ல நெட்டு வெட்டு வால் பார்த்திங்கன்னா நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும். கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. பூங்காம்பு. நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்துக்கோ நீங்கள் கொண்டு போய்க்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க கிடாரி கண்ணு மாடா இளம் மாடா கால் அணைக்காத மாடா சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ஃபோன் பண்ணிவிட்டு 2 நேரம் வந்து கூட கறந்து பார்க்கலாம். இன்று மாலையே கூட நீங்கள் வந்து கறந்து பார்க்கணுனாலும் தாராளமாக வந்து கறந்து பார்க்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா கறக்கிறவங்களுக்கு காலையில் 2.5 படி சாயங்காலம் 2.5 படி கறந்துட்டே கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்குங்க. மாடு சந்தை மதிப்பாக சினையே இல்லைன்னா கூட 45,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவட்டான மாடு. பால் வற்றும்போது கிடாரி கன்று குறைஞ்சபட்சம் 10,000 அதிகபட்சம் 20,000 ரூபா வரைக்கும் விற்கும். நல்ல நாகரீகமான கண்ணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 64,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு. தலையீத்து தஞ்சாவூர் குட்டைக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. மாடு அளவான உயரம் தான் இருக்கும், ரொம்ப உயரம் கிடையாது. கண்ணு வந்து போட்டு 10 நாள் ஆகுதுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பால் தேவைக்காக
ஒரு குட்டை மாடு வேணும், ஒரு வட இந்திய மாடோட கிராஸான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். பால் தேவை வந்து பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 3 to 4, சாயங்காலம் ஒரு 3 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. தலையீத்து மாடு தஞ்சாவூர் மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த மாடு. கண்ணு வந்து கிராஸ் கண்ணு, காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 6 to 7 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு குட்டை மாடாக, கால் அணைக்காத மாடாக, இளம் மாடாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.